என்னப்பா ரெடியா? நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நான் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். தெருவில் இருக்க டாக் வந்து அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீ அப்படிங்கிற மாதிரி என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க. வலியில இருக்க அப்படின்னா வந்து it starts like barking like அப்படி சொல்லி it raises its voice. நாயா ஐயோ அப்படின்னா அவ்வளோ லவுடா இருக்கும். இன்னொரு டாகோ ஒரு கேட்டோ ஒரு ஆடு மாடு இல்ல ஒரு தேர்ட் பர்சன் பயங்கரமா இதே ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி வாலாட்டிட்டே இருக்காருன்னா ஏ பாஞ்சாலி என்ன எங்க நாகூர் டவுனுக்கா வரியா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுக்கே நிக்கறா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா இதே டாக் இன்னொரு டாக் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு அவ்வளோ லவுடா இருக்கும் கத்துறது. அப்படிங்க என்னன்னா லவ் யூ பைத்தியக்காரி பைத்தியக்காரி அதே நான் வரேன் அப்படிங்கிற போது அப்படிங்க என்னன்னா லவ் யூ இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. Still I'm single because I feel that நான் அந்த 4 leg animals என் குழந்தைகளா நினைக்கிறேன். தப்பா சார்? மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை என் மைத்து இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்க சொன்னா தப்பா வச்சிங்க மேடம். Oh my god. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்தது. இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவையா உனக்கு? அதுதான் சொல்றேன். அப்ப எனக்கு அந்த டைம் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி இப்படி வந்தது. பேசாதீங்க. இதனால தான் உங்க மேல உங்களுக்கு கோவம் வருதுமா. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. No, I completely condemn this. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் வர பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. வராதீங்க நைட்ல வராதீங்க அந்த மாதிரி புரிய போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படினா பாதுகாப்பா வாங்க. பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரச்சு போயா. தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா? இங்க என்ன நடக்குது தெரியுமா? தெரியாதுன்னு தெரிய மாட்டாங்க வந்த கூப்பிட்டாங்கல. ஊசு போய் கூடுவான். நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா? காலையில என் பொண்ணு இதுவரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். பாவம் அந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்னிங் க்ளீனிங் போறாங்க, மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் வராங்க, ஈவினிங் வராங்க. என்கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவு தான் மேடம் க்ளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்படி அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? தர்மம் பண்றேன். ஒரே ஒரு வழி, ஒரு நாயோட வாழ்நாள் 15 ல இருந்து 20 வருஷம். 20 வருஷம் ஃபாரஸ்ட் லேண்ட்ல ஊரை விட்டு வெளியில அவ்வளவு நாய்களை கொண்டு போய் வச்சு அனிமல் லவர்ஸ் எல்லாரையும் அதுல மெம்பர்ஸ் ஆக்கி ஃபாரஸ்ட் லேண்ட் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட் அழகா வச்சிருந்து பாதுகாத்து ஒரு பிரச்சனை இல்லாம அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு காண முடியும். இந்தியா பூரா அதுக்கு அலோகேட் பண்ணணும். அவ்வளவுதான். ஒருத்தன் சுயநலத்துக்காக இந்த தொகுதி மொத்தமே பாதிக்கப்படுது. எலி வந்து உங்க காரை குதறி செத்து வேற போச்சு. ரைட்டா? அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது. வயசான அம்மாவை நாய் கடிக்குது. அந்த குழந்தை இறந்து போச்சு. உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னா பொய்யால. ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட் நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். காந்தி செட்டை கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அரசியல் நான் அப்புறம் சொல்றேன். சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்டே டாக்ஸ் இருக்கிறது? அப்ப புரியல. இப்ப புரியுது. இங்க இருக்கிறது சாதாரண உயிர். சாதாரண உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு. விலங்குகள் நகரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பன்றிகள் நகரத்துல நிறைய உண்டு முன்னால. ஓகே, கழுதை இப்ப எங்கயாவது பாக்குறீங்களா? அதெல்லாம் வெளியில அனுப்புனப்ப யாருமே ரைஸ் பண்ணவே இல்லையே. உயிர் போறது முக்கியமான பிரச்சனை இல்ல, அது முக்கியமான உயிராங்கிறது தான் பிரச்சனை. கேள்வி, நான் வளர்த்த நாயை நானே கொல்லலாமா? பதில், அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னா சத்தியமா கொல்லலாம். குழந்தைங்களை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை.
எங்க 4 கால் இருக்க ஜீவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கத்துனாலே நாங்க ஓடி வந்துருவோங்க. எவ்வளவு உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஓடி வந்துரும். ஒரு குழந்தை நாய்க்கடியால கதறது அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? எனக்கு அந்த கேள்வி வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணீங்க? அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு யாருக்குமே உங்களுக்கு தோணலையா? இதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா அப்படி எல்லாருக்கும் ஆன்சர் இருக்கும். என்ன ரொம்ப திமிரா பேசுற? அண்ணா வணக்கம்ப்பா, வணக்கம் வணக்கம். நான் தான் விஜய் பேசுறேன். பேசுறதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள் மன்னிக்கணும். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. சாப்பிட்டீங்களாண்ணா? நான் சாப்பிட்டேன் நண்பா, நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. நம்ம மாநாட்டு கூட வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ண்ணா. உங்களோட மூவிஸ் எல்லாமே பாத்திருக்கேண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நல்லா படிங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்கல்ல? ஆமாண்ணா, ஸ்கூல் போயிட்டு இருக்கேண்ணா. ஓகே, நல்லா படிங்க. வீட்ல எல்லாரையும் கொஞ்சம் நல்லா பைத்தியக்கார கூதி போய் படுற போடா டேய். கண்டிப்பா நம்ம சந்திப்போம். புரியுதுங்க, நான் சொல்லுவேன். நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேண்ணா, லவ் யூண்ணா. லவ் யூ லவ் யூ லவ் யூ நண்பா, தேங்க்யூ. இதென்ன கரக டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இங்க வர்றா. ஏய், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா போதும் உங்களுக்கு சம்பளம் தரணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அப்படி ஒரு கம்பெனி இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி புண்டைகளை சேர்ந்து என்ன தானே ஓக்க வரீங்க? 1000 பேர் நிக்கிற கூட்டத்துல கூட அவன் மட்டும் தனியா தெரியும். பொண்ணே இல்ல இவரோசா கொடா கண்ண மூடாம நாம் பார்த்து பாராட்டிடும் நல்ல கதல் படம். ஏய் வாய முன்னேந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. சந்தோஷமா குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐ லவ் யூ.